வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஸ்வீஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாம் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். நல்ல ஒரு அதிகாலை நேரம். இந்த அதிகாலை நேரம் எங்களுடைய இந்த காலை உணவு என்னவாக அமைய போகுதுன்றதான் இந்த காணொளி. இந்த காணொளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இப்போ செய்ய போகிறது முட்டை சம்பல், அதாவது எக் சம்பல் மயோனஸ் போட்டு அதை எப்படி தயாரிக்க போகிறேன்னு சொல்லித்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதை அடுத்து இன்னும் ஒரு காலை உணவை நான் தயாரிச்சிருக்கிறேன். அது பின்னால் வந்து கொண்டு இருக்குது. என்னபடியா நீங்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் என்னென்ன காலை சாப்பாடை எப்படியெல்லாம் செய்கிறேன்றதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலானவர்கள் என்னுடைய காணொலியை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீர்கள். முடிந்தால் உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குவதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த காணொலியை பார்ப்பதற்கு நீங்கள் முன் வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காலை உணவுக்கு 3 முட்டையை அவிய போட்டிருக்கிறேன். இந்த முட்டையை அவிய போடுறதுக்குள்ள உப்பு போட்டிருக்கிறேன் இந்த தண்ணிக்குள்ளே. என்னென்னு சொன்னால் சுடுது நீருக்குள்ள உப்பு இருந்தால் அந்த சூட்டு வெப்பத்தன்மை கூடுதலாக இருக்கும்னு சொல்லுவினோம். மற்றபடியாக நான் உப்பு போட்டு அவிய வச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அவிச்ச முட்டையில் அதை நல்லா சின்ன பொடியாக நல்ல வடிவாக வெட்டி வச்சிருக்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டோமி மயோனஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகுதூள், கருப்பு மிளகுதூள் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு வெங்காயம் எடுத்து நல்ல வடிவாக சின்ன முட்டை எப்படி நான் வெட்டி எடுத்தனோ அதே மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு தக்காளியில் பாதி தக்காளியை எடுத்து அரைவட்ட வடிவாக நான் வெட்டி வச்சிருக்கிறேன். மற்றது மல்லித்தலை வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெட்டின சின்ன முட்டை துண்டுகளுக்கு மேலே நான் மிளகுதூள் போட்டிருக்கிறேன். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இங்கே தயார்படுத்தி வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாம் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான உப்பு போட வேணும். இப்போ உப்பு போட்டு கொண்டு இருக்கிறேன் பாருங்கோ. உப்பை நீங்கள் சுவை பார்த்து போட்டுக்கொள்ளுங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெட்டி வச்ச மல்லித்தலையும் மற்றது வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் என்று சொன்னால் வெள்ளை வெங்காயத்தில் சின்ன வெங்காயம் தான் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். அந்த வெங்காயத்தை தான் போட்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டையை எந்த அளவு சைஸில் வெட்டினோ அதே அளவு சைஸில் தான் இந்த வெங்காயத்தை வெட்டியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மயோனஸ் போட போகிறேன். இந்த மயோனஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வீட்டிலேயே தயாரித்து கொள்ளலாம். ஆனால் நான் கடையில் வெண்ண டியூப் தான் போடுறேன். நீங்கள் வீட்டிலேயும் இந்த மயோனஸை நீங்கள் தயாரித்து நீங்கள் இந்த முட்டைச்சம்பலுக்கு நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். இந்த முட்டைச்சம்பலை பார்த்தீங்கன்னு சொன்னால் டொச்சியில் சொல்கிறது எக் மாஸ்ன்னு சொல்லுவினோம், அதாவது அயர் மாஸ். இங்கிலீஷில் சொன்னால் உங்களுக்கு தெரியும் தானே எக்குன்னு சொல்லி. நாங்கள் டொச்சில் இதை அய்யர் மாசம்னு தான் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அய்யர் மாசுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அய்யருக்குள்ள நாங்கள் உப்பு போட்டிருக்கிறோம், மிளகு போட்டிருக்கிறோம், மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்லித்தலை போட்டிருக்கிறோம், மயோனஸ் போட்டிருக்கிறோம். எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுக்க வேணும். நல்லா எல்லாத்திலும் பிறழும்படியாக நல்ல வடிவாக குழைச்சி எடுக்க வேணும் இப்படி கரண்டியால். இந்த அய்யர் மாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவுமே ஒரு டேஸ்டான ஒரு மாஸ் தான். இதை குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே பிடிக்கும். அவைகளுக்கு இதை காலை உணவாக செய்து கொடுக்க நல்லா விரும்பி சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அவை லஞ்ச் பாக்ஸில் கூட இதை எடுத்துகிட்டு போகலாம் ஸ்கூலுக்கு. அவை கொண்டு பாடசாலையிலையும் சாப்பிடலாம், வேலை செய்கிற இடங்களிலும் சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக அலங்கரிக்கிறதுக்கு ஒரு மல்லித்தலையை மேலே போட்டும் இருக்கிறேன். இப்போ இந்த செய்து வச்ச இந்த அயர் மாசை நான் பான் துண்டுகள் வெட்டி வச்சிருக்கிறேன். அந்த பான் துண்டில் நான் பட்டரோ இதுவுமே பூசையில். ஏன்னு சொன்னால் இந்த மயோனஸ் இருக்குத்தானே மிகவும் கொழுப்புத்தன்மை உள்ளதாக இருக்குது. அந்தபடி எங்களுக்கு இதுக்கு பட்டர் ஒன்றுமே தேவையில்லை. அப்படியே அந்த மாசை நாங்கள் அந்த பான் துண்டுகளில் நல்லா ஃபுல்லாக எல்லா இடங்கள்லுமே படும்படியாக பரப்பி வடிவ அழகுபடுத்தி வைக்க வேணும். இப்போ அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. இந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வேற விரும்பி சாப்பிட்ற இந்த அயர் மாசை நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கொள்வது மிகவும் சிறந்தது. அதே நேரத்தில் நீங்கள் மாலை உணவாக கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தக்காளி அரைவட்ட வடிவில் வெட்டி வச்ச நான் அந்த வெட்டி வச்ச தக்காளி துண்டுகளில் ரெண்டு துண்டுகளை ஒவ்வொரு பானுக்கு மேலே மாஸ் வச்சிருக்கிறேன், முட்டை மாஸ். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தக்காளியை வச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை எடுத்து அந்த மேலே வைக்கிறதுக்கு அளவாக 2 பான் துண்டுகள் வச்சிருக்கிறேன். அதை வச்சு மூடி எடுக்க போகிறேன்.
பாருங்க எவ்வளவு அழகாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது. இப்போ வந்து அந்த மேல் துண்டுகளை மேல் பான் துண்டுகளை வச்சு மூடி எடுக்கிறேன். மூடி எடுத்தாச்சா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு அயர் மாஸ், அதாவது முட்டைச்சம்பல், மயோனஸ் முட்டைச்சம்பல் ரெடி ஆகிட்டுது. பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது, நல்ல மணத்தோடையும் இருக்குது, முட்டை வாடை எதுவுமே அடிக்கலை, நல்ல டேஸ்ட்டாக இருக்குமென்னு தான் நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்தா தெரியும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அது ரெடி ஆகிட்டு, இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஸ்ரீலங்கா ஸ்டைலில் வந்து கத்தரிக்காய் போட்டு ஒரு முட்டை பொரியல் செய்ய போகிறேன். அது என்னத்தோடு சாப்பிட போகிறேன்னு சொன்னதை நீங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் 2 முட்டையை எடுத்துருக்கிறேன். இந்த 2 முட்டையை எடுத்து நல்ல வடிவாக உடைச்சி ஊற்றி கொண்டு இருக்கிறேன். இந்த உடைச்சி ஊற்றின முட்டைகளை பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த முட்டையில் கருகண்டு சொல்லுவோம் தானே, அதே நேரத்தில் அதை வெடுக்குன்னு கூட சொல்லுவினோம். அந்த வெடுக்கை நான் வெளியில் எடுக்க போகிறேன். வெளியில் எடுத்து போட்டு தான் அடிக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் இந்த முட்டையினுடைய கரு இருந்தால் ஒரு விதமான வாடை அடிக்கும். ரெண்டபடியாக அந்த வாடை இல்லாமல் நாங்கள் இதை இந்த முட்டை பொரியலை தயார் பண்ணுறதுக்கு நான் இப்போ அதுகளை வெளியில் எடுத்து அறிஞ்சு கொண்டு இருக்கிறேன். இந்த முட்டை பொரியலுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் தான் பாவிக்க போகிறேன். கத்தரிக்காயோட பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லெண்ணெய் போட்டு அந்த கத்தரிக்காயை நல்ல வடிவாக பொரிச்சு எடுக்க போகிறேன். பொரிச்சு எடுத்து இந்த முட்டை பொரியலை செய்ய போகிறேன். இந்த முட்டை பொரியலை பொரித்து எண்ணத்தோடு சாப்பிட போகிறேன்றதை நீங்கள் பின்னால் பார்த்தா தான் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த முட்டையை நான் வடிவாக அந்த முட்டையுடைய கருக்களை வெளியில் எடுத்து தயார் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் வடிவாக எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பு, நீங்கள் உப்பை ஒரு கையளவுக்கு அல்லது தேவையான அளவுக்கு பார்த்து போடலாம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மிளகுதூள், இது வந்து மிளகும் சின்ன சீரகம்னு சொல்லுவோம் தானே, நச்சீரகம்னு கூட இந்த சீரகத்தை சொல்லுவோம். கருத்த மிளகு நச்சீரகம் ரெண்டும் சேர்ந்து இடித்து வச்ச தூள் போட்டிருக்கேன். அதே நேரத்தில் மஞ்சள் தூளும் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் இதுக்குள்ள கறித்தூள் கூட விரும்பினால் சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் நான் கறித்தூள் சேர்த்துக்கொள்ளல. ஏன்னு சொன்னால் நல்ல காரமான பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன். ரெண்டபடியாக நான் போடையில் இந்த முட்டை கலவையோடு நீங்கள் தக்காளி கூட சேர்த்துக்கொள்ளலாம். கத்தரிக்காய் பொரியலோட இறுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தக்காளியும் வெட்டி போட்டால் சுவையாக இருக்கும். ஆனால் நான் இங்கே தக்காளி பாவிக்க போகிறதில்ல. நான் முட்டையும் கத்தரிக்காயும் தான் இங்கே பாவிக்க போகிறேன். இந்த முட்டை கலவைக்குள்ள ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், உப்பு போட்டிருக்கிறேன், நச்சீரகமும் மிளகும் சேர்ந்த பச்சையாக இடித்த தூள் போட்டிருக்கிறேன். ஆனால் மிளகாத்தூள் நான் பாவிக்கல, மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். முட்டை பொரியலுக்கு வந்து தாராளமே மஞ்சள் போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக எல்லாம் கொடுக்கக்கூடிய மாதிரி வடிவாக முட்டை அடித்து வச்சுருக்கிறேன். பாருங்கள் கத்தரிக்காய் நல்ல வடிவாக சின்னஞ்சின்னா ஸ்லைஸாக வடிவாக கட் பண்ணியாச்சா? ஓகே, கட் பண்ணியாச்சு. ஒரு பெரிய பச்சை மிளகாயும் நல்ல வடிவாக கட் பண்ணி வச்சுருக்கு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் 2 வெங்காயம் எடுத்து நல்ல வடிவாக சின்னஞ்சின்னா நல்ல வடிவாக அழகாக கட் பண்ணியிருக்கு. அதை பார்த்திங்கன்னு சொன்னால் மல்லித்தலையும் நல்ல வடிவாக கட் பண்ணியிருக்கு இறுதியில் போட்டு எடுக்கிறதுக்கு. இப்போ ஓகே, எல்லாத்தையும் நாங்கள் கட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நல்லெண்ணெய், இது வந்து சுவிஸ் கடையில் தான் வேண்டினது, சுத்தமான நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெயில் தான் நான் இந்த முட்டையை பொரிக்க போகிறேன். இப்போ வாங்கோ, இந்த நல்லெண்ணெயை வந்து நான் ஒரு தாச்சி வச்சுருக்கிறேன், வானலின்னு சொல்லுவோம் தானே, அதுக்குள்ளே நாங்கள் இப்போ விட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நல்லெண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிட்டது, சூடாக இருக்க பார்க்க போகிறேன். ஓகே, நல்ல பதத்துக்கு வந்துட்டு இப்போ முதல்ல வந்து நான் கத்தரிக்காயை தான் போடுறேன். அதாவது சில பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் முதல்ல வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போடுவினோம். வெங்காயம் பச்சை மிளகாயும் கெதியாக வதங்கி விடும். ரெண்டபடியாக கத்தரிக்காய் கொஞ்சம் வதங்குறதுக்கு நேரம் எடுக்கும். ரெண்டபடியாக நான் அதை மாற்றம் செய்து கத்தரிக்காயை முதல்ல வதங்க போட்டிருக்கிறேன். அதுக்கு இந்த கத்தரிக்காய் வந்து அரைப்பதத்தில் வதங்கின பிறகு தான் நான் வெங்காயம் பச்சை மிளகாயை இதுக்குள்ளே போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக பொரிஞ்சு வந்து கொண்டு இருக்குது. இப்போ இந்த கத்தரிக்காய்க்கு தேவையான நான் உப்பை போடுறேன். நீங்கள் ஒரு அளவாகத்தான் உப்பு போடணும். என்னென்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே முட்டைக்குள்ளேயும் வந்து உப்பு போட்டிருக்கிறோம், முட்டைக்குள்ளேயும் மஞ்சள் போட்டிருக்கிறேன். இப்போ கத்தரிக்காய்க்குள்ளேயும் நான் மஞ்சள் போடுறேன். என்னபடியாக அதிகமான உப்போ அதிகமான மஞ்சளோ தேவையில்லை. ஒரு அளவாக பார்த்து நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் காணக்கூடியதாக இருக்கும். மக்களே அவதானம், உப்பு அதிகரித்தால் எந்த உணவும் சாப்பிட முடியாது. ரெண்டபடியாக உப்பை
அளவாக பார்த்து போட்டிங்களா நல்லா. உப்பு காணாட்டி கூட நாங்கள் உணவின் இறுதியில் அதை சாப்பிட்டு பார்த்து கூட போட்டுக்கொள்ளலாம். மேலால் தூவி கூட சாப்பிடலாம். மற்றபடியாக அதிகமான உப்பை போடாமல் அளவாக பார்த்து கொள்ளுங்கள். அது முக்கியமானது ஒன்று. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக பொரிஞ்சு வருது. இந்த பொரிஞ்சு இன்னும் கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு நாங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாயை நாங்கள் இதுக்குள்ள போட்டு திருப்பி வதக்கி எடுக்க வேணும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் வதங்கின நிலை காணும். அரைவாசி பதம் இந்த கத்தரிக்காய் நல்ல வடிவாக வதங்கிட்டுதா. ஓகே, இப்போ நாங்கள் இந்த வெட்டி வச்ச வெங்காயம், வெட்டி வச்ச பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்ல வடிவாக போட்டு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் நாங்கள் பொரிச்சு எடுக்க வேணும். ஒரு அரை பக்குவத்தில் கூட நீங்கள் இந்த வெங்காயம் பச்சை மிளகாயை பொரிச்சு எடுக்கலாம். அதுவும் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். கத்தரிக்காயை கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு போட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் அளவு வதக்கினாலே போதுமானதாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, நான் அப்படி செய்ய கொஞ்சம் நல்லாவே வதங்க விட்டு தான் நான் முட்டையை இதுக்குள்ள ஊற்ற போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று இணைகிற மாதிரி நல்ல வடிவாக பரப்பி பொரிச்சு எடுத்து கொண்டு இருக்கிறேன். பாருங்கோ, நல்ல அழகாக பொரிஞ்சு வந்து கொண்டு இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன சீரகம், நச்சீரகம்னு சொன்னேன், அதை கொஞ்சமாக முழுசாக நான் போடுறேன். முதல் ஏற்கனவே மிளகு தூளோட சேர்த்து அடித்து வச்சுருக்கிறேன்னு சொல்லி சேர்த்து போட்டேன் நான். இப்போ அப்படியே நச்சீரகத்தை ஒரு கொஞ்சமாக போட்டு நல்ல வடிவாக அதையும் பொரிய விடுறேன். ஏன் இதை நான் இறுதியில் போடுறேன்னு சொன்னால் சின்ன சீரகம் கெதியாக வதங்கி விடுமன்றது உங்களை எல்லாருக்கும் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா அடித்த முட்டையை திருப்ப ஒருக்கா அடித்து போட்டு அப்படியே அந்த வதங்கிற வெங்காயம், கத்தரிக்காய், பச்சை மிளகாய்க்கு மேலால் நல்லா ஊற்றி நல்ல வடிவாக எடுக்க வேணும். ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா வந்த உடனே நாங்கள் அதை திருப்பி போட வேணும். திருப்பி போட்டு வெந்த உடனே நாங்கள் தழைகளை தூவி எடுக்க வேண்டியது தான் வேலை. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக பொரிஞ்சு வந்து கொண்டிருக்கு. இதை இனி ஒரு கோடுகள் போட்டு இதை நாளாக்கி எடுக்க போகிறேன். அப்போ தான் திருப்புறதுக்கு சுகமாக இருக்கும். சில பேர் பலவிதமாக திருப்புவார்கள். ஆனால் நான் இப்படி வெட்டி போட்டு தான் திருப்பி போடுவேன். இல்லைன்னு சொன்னால் கிளறி கூட நீங்கள் எடுக்கலாம். கிளறி விட்டால் கூட கெதியாக வெந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு முட்டல் பொரியல் ரெடி ஆகிட்டுது. இனி நாங்கள் இதுக்கு மேலே வெட்டி வச்ச மல்லித்தழையை வடிவாக தூவி போட்டு நாங்கள் இறக்கி எடுத்து, அதாவது நாங்கள் இரவு சமைச்ச புட்டு இருக்குது, அந்த புட்டுக்கு நேற்று வச்ச மீன் குழம்பு, மற்றது சுறாவரையில் திருக்கவரை, அந்த திருக்கவரையெல்லாம் உங்களுக்கு நான் காணொலியில் தந்திருக்கிறேன். அந்த கோவக்காய் மீன் குழம்பு எப்படி செய்ததுன்னு சொல்லியெல்லாம் உங்களுக்கு காணொலியில் தந்திருக்கிறேன். இந்த காணொலிக்கு முதல் அந்த காணொலி தான் வந்தது. விரும்பினா நீங்கள் ஒரு கதை போய் பார்க்கலாம். நான் அதோடு தான் அவிச்சு வச்ச புட்டோட இந்த முட்டை பொரியல், அந்த கோவக்காய் மீன் குழம்பு, அந்த திருக்கவரை, இதை ரெண்டும் சேர்க்க போகிறேன். பாருங்கோ, எங்களுக்கு அழகான முட்டை மாஸ், அதாவது அயர் மாஸ் சாண்ட்விச்சும் ரெடி ஆகிட்டுது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் முட்டையும் ரெடி ஆகிட்டுது. இந்த முட்டையோட புட்டும் நாங்கள் சேர்த்து சாப்பிட போகிறோம். இதுதான் எங்களுடைய காலை உணவாக அமைந்தது. இந்த காலை உணவை எப்படியெல்லாம் தயாரித்து முடித்தேன்னு சொல்லி உங்களுக்கு அழகாக காணொலியில் நான் தொகுத்து தந்திருக்கிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு டேஸ்டான காலை உணவுகளை தயாரித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்து நீங்களும் உண்டு மகிழ வேணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். எப்படி இருந்தேன்னு சொல்லி நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் தெரிவிங்கோ. அதே நேரத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் எனக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெற போகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ பாருங்கோ, நான் அவிச்சு வச்ச புட்டும் நேற்று வச்ச மீன் குழம்பும் இப்போ சூப்பராக சமைச்ச ஒரு கத்தரிக்காய் முட்டை பொரியலும் நேற்றியான் திருக்கவரையோடும் நல்ல அரிசி மாவு புட்டோட சூப்பராக சுவைச்சு பார்க்க போகிறேன். நன்றி, வணக்கம்.